ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான எறா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே சிக்கன், மட்டன் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ எறா வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். ரைஸ் வந்து ஒரு 350 கிராம் இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எறா வந்துட்டு நல்லா வந்து காரம் சேர்த்து ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இந்த தனி மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம இந்த பிரியாணிக்கு மொத்தமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் நம்ம வந்து மசாலா வந்து பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊறும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இறால வந்து உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சிடுறோம். இப்போ பிரியாணி செய்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நான் 150 எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்க்கணும். ஏன்னா, இப்போ நீங்கள் வந்து சிக்கன், மட்டன் செய்யும்போது அதிலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு தன்மை இருக்கும். அதனால் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நல்ல பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இறால வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்து டம்ளர் அளவில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் இருக்கும். நம்ம டீ டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் இருக்கும். 2 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இப்போ தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நம்ம வந்து இப்போவே பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இதிலே சேர்த்துக்கிறோம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதுக்கடுத்து தயிர் வந்துட்டு ஒரு 100 எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். தயிரும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்போ பாருங்கள் மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் நல்லா வதங்கி வருது. நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எறா வந்து நல்லா காரம் சேர்த்து ஊற வச்சு இருக்கிற எறாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எறா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுங்க. இந்த எறா வந்துட்டு நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. உங்களுக்கு வந்து இறால செய்கிறோம் அதனால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு இல்லை ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா பிரியாணியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வச்சு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுங்க. நல்லா அந்த அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சுடு தண்ணி தான் சேர்க்கணும். நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுருங்க. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கும். அப்போ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நல்லா 2, 3 தண்ணி சேர்த்து கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக இருத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணி இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே வந்து குக்கர் மூடியே போட்டுறாதீங்க. நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு வரணும். அந்த சமயத்தில் குக்கர் மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுருங்க.
நீங்கள் விசில் போடாமல் கூட 10 நிமிஷம் வைக்கலாம். 10, 12 நிமிஷம் ஆகும். நான் விசில் போட்டுட்டு 10 நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சம் கூட ஃப்ளேம் ஹையில் வைக்கல. விசிலும் வைக்கல. இப்போ 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக ரைஸ் வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பிகே மாம்ஸ் கிச்சன் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.